ஆதிபராசக்தி கி ஜெய். ஹரஹர நம பார்வதி பதகே. ஹரஹர மகாதேவா. அன்பார்ந்த ஐடிவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623 நம்ம சமூக வலைத்தளங்கள் மூலமாக, நமது சமூக ஊடகங்கள் மூலமாக நாம் அனைவரும் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 100வது எபிசோடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம். நல்லபடியாக நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடந்த ஒரு 5 மாதங்களாக நம்ம தொடர்ச்சியாக செயல்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் சென்றடைந்திருக்கிறது. நம்ம அவங்கள்ட்ட சொல்றது என்னன்னா, அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம். ஜாதகத்துல இருக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத வருஷலா இந்த கான்செப்ட் நிறைய எபிசோட பார்க்கவிருக்கிறோம். முதல்ல இந்த விஷயங்கள் சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளை நம்ம கேட்க சொல்றோம். உங்களுடைய ஜாதகங்களை நீங்க அனுப்புங்க, நாங்க ஃப்ரீயா பார்த்து சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சில கேள்விகள் கேளுங்க, அதுக்கு பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு, அர்த்தநாரி என்றால் என்ன, அர்த்தநாரீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதை பத்தி நம்ம விளக்கம் முதல்ல பார்த்துட்டு அடுத்தடுத்து ஜாதகங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்குரிய பிரச்சனைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களுக்கு எந்த இடத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 2 ராசிக்கு ஒரு கட்டமாக எபிசோடா நம்ம பார்த்து கொண்டு வரவிருக்கிறோம். அப்போ முதல்ல நம்ம அர்த்தநாரீஸ்வரரை பத்தி பார்ப்போம். அர்த்தநாரீஸ்வரன் அப்படின்னு அந்த பேர்லயே இருக்கு. நாரி அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொன்னோம்னா, நாரி என்றால் பெண் என்று அர்த்தம். அப்போ ஈஸ்வரன் என்றால் உங்களுக்கு தெரியும், நாரி ஈஸ்வரன். அப்போ பெண் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிலே பேர் போச்சு. நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் என்றால் ஈஸ்வரன். அப்போ நாரீஸ்வரர் அப்படிங்கிறதுல பின்பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் விட்டது. அர்த்தம் என்றால் பாதி என்று பொருள். முழுமையான ஒரு விஷயத்தை பாதியாக நறுக்கினால் செமி அப்படின்னு சொல்ல மாதிரி, அர்த்தம் என்றால் பாதி, ஒரு வடிவத்திலே பாதியை எடுத்துக்கொள்வது. அப்போ அர்த்த நாரீஸ்வரர் என்றால் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சார், இந்த அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம் என்ன மாதிரியான விளக்கத்தை தருகிறது? சில பேர் சொல்லுவாங்க, ஆணை யாரும் கேலி பண்ண மாட்டாங்க, பெண்ணா இருக்கிறவங்களையும் யாரும் கேலி பண்ண மாட்டாங்க. ஆனா அர்த்தநாரீஸ்வரராக இருக்கக்கூடிய பெண் வடிவம் ஆண் தெய்வம் ஆண் வடிவம் சேர்ந்து இருக்கக்கூடியவர்களை கேலி செய்வார்கள். இது செய்யலாமா அப்படின்னா, இதுதான் புராண காலம் இதிகாச காலத்திலேயே சிவபெருமான் இந்த ஆணாகி பெண்ணாகி நின்றது. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை என்ற பொருள் கூறி அவர் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து நான் தான் அனைத்தும், அர்த்தநாரியாகவும் நானேதான், பெண்ணாக இருப்பவும் நானேதான், ஆணாக இருப்பவும் நானேதான் என்று சொல்லக்கூடிய விஷயமாக அவர் நின்று இருக்கிறார். அந்த காலத்திலேயே, அந்த இதிகாச புராண காலத்திலேயே இருந்திருக்கு. அப்போ கேலி பண்றவங்க ஈஸ்வரனை கேலி பண்ணுகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடக்கும். யார் இப்போ ஆணாவும் இல்லாம பெண்ணாவும் இல்ல இருக்கிறவங்கள நீங்க கேலி பண்றீங்க அப்படின்னா, ஈஸ்வரனையே நீங்க கேலி பண்றீங்க. அப்ப சுவாமி கும்பிட்றதுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடுகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். ஆணாகி பெண்ணாகி நின்றானவன். ஒரு பகுதி ஆணாகவும், அதனாலதான் இந்த பகுதி பூரா சூரிய பாகமும், இந்த பகுதி பூரா ஆண்களுக்கு, இந்த பகுதி பூரா சூரிய பாகமாகவும், இந்த பகுதி பூரா சந்திர பாகமாகவும் இருக்கிறது. அதே மாதிரிதான் பெண்களுக்கும் இந்த பகுதி முழுவதும் ஆண் என்று சொல்லக்கூடியதும், இந்த பகுதி முழுவதும் பெண் என்று சொல்லக்கூடியதும் இருக்கும். ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் வித்தியாசம். நீங்க என் கண்ணையே கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒன்று சிறிதா இருக்கும், ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். மூக்கு நாசிகள் நீங்க உத்து உங்களை நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிய வரும். அதனால யாரும் உருவ கேலி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த உருவ கேலி பண்றவங்களுக்கான விஷயங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்த ஜென்மம், அடுத்த பிறப்பு இருக்கே அவங்களுடைய குழந்தைகள், அதுல அந்த உருவத்தை கொண்டு நிறுத்திடுவார் இறைவன். எப்படி இந்த மாதிரி அர்த்தநாரீஸ்வரரா பிறக்கிறாங்க சுவாமி? ஒண்ணு ஆணா இருக்கணும், இல்ல பெண்ணா இருக்கணும், இல்ல வேறு வடிவங்கள்ல பிறக்கணும். எப்படி இந்த அர்த்தநாரீஸ்வரர் இது பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒரு லக்னமும் இன்னொரு லக்னம், மேஷ லக்னம் ஒரு சில ராசிகளுக்கு ஆண் ராசி, சில ராசிகளுக்கு பெண் ராசின்னு தத்துவம் இருக்குது. மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி, அதே மாதிரி துலாம் ஆண் ராசி, விருச்சிகம் பெண் ராசி, தனுசு ஆண் ராசி, மகரம் பெண் ராசி, கும்பம் ஆண் ராசி, மீனம் பெண் ராசி, இப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காங்க. 6 ராசிகள் ஆண்களுக்காகவும் 6 ராசிகள் பெண்களுக்காகவும் உபயோகப்பட்டிருக்கு.
இருக்காங்க. அப்ப இந்த லக்னம் லக்னம் என்று ஒண்ணும் மாறும்பொழுது இடைப்பட்ட இந்த லக்னமும் இல்லை அந்த லக்னமும் இல்லைங்கிற பிறக்கிறவங்க மட்டும்தான் இந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் பெறுகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பு என்னவென்றால் ஆணாகி பெண்ணாகி அவர்கள் ஆசீர்வதித்தால் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற. அதையே அவங்க அந்த அர்த்தநாரீஸ்வரா இருக்கிறவங்க அதை தவறுதலாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. நல்ல விஷயத்துக்கு மட்டும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. அதனால இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவங்களை நம்ம உருவ கேலி பண்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் பெற்றால் முழுக்க முழுக்க நன்மையே நடைபெறும். ஒரு ஆண் இறந்து விட்டால் நமக்கு தெரிய வருகிறது. ஒரு ஆண் இறந்து போயிட்டாரு அப்படின்னா நமக்கு செய்தி வரும். அங்க போய் நம்ம நிக்கிறோம், அவரை எடுத்து கொண்டு போய் பரியல் பண்ற வரைக்கும் நம்ம கூட இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் இறந்து விட்டால் நமக்கு தெரிய வருகிறது, நம்ம போய் நிற்கிறோம். ஆனால் இதுவரை உலகத்திலே யாராவது இந்த அர்த்தநாரீஸ்வரர் என்ற வடிவம் பெற்றவர்கள் இறந்து விட்ட பிறகு அந்த பரியல்ல போய் ஈடுபட்டிருக்கீங்களா? ஈடுபடுத்த முடியாது. அவங்க யாருக்கும் தெரியாமல் அந்த விஷயத்தை செய்து விடுவார்கள். சுடுகாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் யாருக்கும் தெரியாமல் செய்து விடுவார்கள். ஏனென்றால் அதுல ஒரு ரகசியம் புரிந்திருக்கிறது. அந்த ரகசியத்தை அவர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக போய் கொண்டிருக்கிறது. ஆண் இறந்தால் தெரிய வரும், பெண் இறந்தால் தெரிய வரும். ஆனால் அர்த்தநாரீஸ்வர வடிவம் கொண்டவர்கள் இறந்து விட்டால் யாருக்கும் தெரியாது, யாரும் போய் பார்த்துக்கவும் முடியாது, யாருக்கும் அவங்க அழைப்பும் கொடுக்க மாட்டார்கள். அவங்களுக்குள்ள அவங்க அர்த்தநாரீஸ்வரருக்குள்ள சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அதை எரிக்கணுமா இல்ல புதைக்கணுமா அப்படிங்கறது அவங்க முடிவு பண்ணி அவங்க செய்வாங்க. நமக்கு தெரிய வரக்கூடிய வாய்ப்பு. கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு நபர் எங்க அப்படின்னு தேடும் போது அவங்க இறந்து பல வருஷம் ஆகிவிட்டது அப்படின்னு தான் நமக்கு சொல்லுவாங்க விஷயத்த. யாருக்கும் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விஷயம். ஏன்? அதுல சில சூட்சமங்கள் இருக்கிறது. அதெல்லாம் தெரிய வரும் பொழுதுதான் அதனுடைய விஷயங்கள் நமக்கும் தெரிய வருது. அதனால இந்த மாதிரியான ஆண் ஆகி பெண்ணாகி என்றவன் தான் ஈஸ்வரன், அர்த்தநாரீஸ்வரர் வடிவம். இந்த அர்த்தநாரீஸ்வரர் பத்தி கேள்வி கேட்டீங்க. அர்த்தநாரீஸ்வரர் பத்தின பதில நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப சிறப்பாகவும் நல்ல நுணுக்கமாகவும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கும் இந்த ஐடிவி சார்பாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சி பயன்படுகிறது என்பது ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிகிறது. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய பெல் பட்டன் அழுத்தி நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, நமஸ்காரங்களுடன் புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். 9597180623.